இந்தியா முழுவதும் ஸ்மார்ட் போன் பயனர்களை பாதிக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றம் பற்றி நாடு முழுவதும் விவாதம் எழுந்துள்ளது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸ்மார்ட் போன்களில் கட்டாய ஆப் வருகிறது. அரசின் சஞ்சார் சாத்தி ஆப் குறித்து மக்கள் கேட்கும் முக்கிய கேள்வி, இது பாதுகாப்புக்கா இல்லை கண்காணிப்புக்கா? இந்திய அரசு இந்தியாவில் விற்கப்படும் அனைத்து புதிய ஸ்மார்ட் போன்களிலும் சஞ்சார் சாத்தி ஆப்பை கட்டாயமாக ப்ரீ லோட் செய்ய உத்தரவிட்டுள்ளது. 90 நாட்கள் டெட்லைன் ஆப்பிள், சாம்சங், ஜியோமி, விவோ எல்லோருக்கும் பொது. அப்படி இந்த ஆப் என்னதான் செய்கிறது? தொலைந்த அல்லது திருடப்பட்ட போன்களை IMEI மூலமாக கண்டுபிடிக்கிறது. GPS மூலம் போன் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் வசதி, போனை பிளாக் செய்யும் வசதி, உங்கள் பெயரில் எத்தனை மொபைல் கனெக்ஷன்கள் இருக்கிறது என்பதும் தெரியும். போலியான IMEI மாற்றங்களை கண்டுபிடிக்கும் பாதுகாப்பு சோதனை. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 7 லட்சத்திற்கும் மேல் தொலைந்த போன்களை இந்த ஆப் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் தனியுரிமை பிரச்சனை உண்டா என்ற கேள்வி எல்லோரிடத்திலும் எழுகிறது. இதுவே தற்போது மிகப்பெரிய விவாதமாக இருக்கிறது. காரணம், ப்ரீ லோட் ஆப், அப்படி என்றால் நீக்க முடியாத ஆப். மற்றும் இந்த ஆப்பின் GPS வசதி தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது மக்கள் கண்காணிப்பு என்ற குற்றச்சாட்டை தூண்டும். ஆனால் அரசு என்ன சொல்கிறது என்று பார்த்தால், பயனர் IMEI மற்றும் அனுமதிகளை கையால் கொடுக்கும் வரை எந்த டிராக்கிங்கும் இயங்காது. ஸ்மார்ட் போன் பூட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக் அனுமதி கேட்பதே இல்லை. எனினும் அப்படி செய்தால்தான் பிரச்சனை பெரிதாகும். இதுல உள்ள பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு நோக்கில் இது பயனுள்ளதாக உள்ளது. திருட்டு அண்ட் சிம் மோசடிகளை குறைக்க உதவுகிறது. இந்தியாவில் வருடத்திற்கு 10 - 12 லட்சம் போன்கள் திருடப்படுகின்றன. அதற்கு ஒரு தீர்வாக இது இருக்கும். நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா, ப்ரீலோட் ஆப் என்ற காரணத்தால் மக்களுக்கு முழு கட்டுப்பாடு இல்லை. அரசு எதிர்காலத்தில் இந்த ஆப்பின் அனுமதிகளை கட்டாயமாக்கினால் தனியுரிமை ஆபத்து உறுதி. கால் ரெக்கார்ட்ஸ், டேட்டா அணுகலுக்கான அனுமதிகள் எப்படி இருக்கும் என்பது இன்னும் தெளிவில்லை. முடிவாக, இப்போதைக்கு ப்ரீலோட் ஆப் மட்டுமே, கண்காணிப்பு இல்லை. ஆனால் 3 மாதங்களில் இந்த ஆப் எப்படி செயல்படும், என்ன அனுமதிகள் சேர்க்கப்படும் என்பதுதான் மக்களுக்கு முக்கியமான கேள்வி. புதிய ஸ்மார்ட் போன்களில் இந்த மாற்றம் வரும் முன் தனியுரிமை விதிமுறைகள், நிபந்தனைகள், தரவு பாதுகாப்பு இவை அனைத்தையும் அரசு வெளிப்படையாக விளக்க வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை அதிகரித்து வருகிறது.